செயலாளர் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் வாழ்த்துரையாற்றுவார். இந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற ஒன்றிய செயலாளர் அருமை தோழர் பிரபாகர் அவர்களே, இங்கே எனக்கு முன்னாலே உரையாற்றியிருக்கிற கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் ஜோதிபாஸ் அவர்களே, திருச்சி புறநகர் மாவட்ட செயலாளர் அன்பிற்குரிய தோழர் ஜெயசீலன் அவர்களே, நம்முடைய கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் நீண்ட காலம் கரூர் மாவட்டத்திற்கு பொறுப்பாளராக இருந்த அன்பிற்குரிய தோழர் ஸ்ரீதர் அவர்களே, கட்சியினுடைய மூத்த தலைவர் அருமை தோழர் ஜி ரத்னவீர் அவர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றி அமர்ந்திருக்கிற அன்பிற்குரிய தோழர்களே, திரளாக திரண்டிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, வியாபார பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கம். ஏற்கனவே இங்கே நம்முடைய அருமை தோழர்கள் குறிப்பிட்டதைப் போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு குளித்தலை ஒன்றிய குழுவிற்கு ஒரு அலுவலகத்தை கட்டி அதை திறக்கிற விழாவாக இந்த விழா இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழகத்திலே ஒரு சிறிய கட்சி தான். எங்களுக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேர் தான். நாங்கள் தமிழ்நாட்டிலே இதுவரையிலே ஆளுங்கட்சியாக வரவில்லை என்பது மட்டுமல்ல, எதிர்கட்சியாக கூட வந்தது கூட கிடையாது. ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்னவென்று சொன்னால், இன்றைக்கு மற்ற கட்சிகளை விட கட்சிக்கு அதிகமான சொத்து வைத்திருக்கிற கட்சி எது என்று சொன்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள முடியும். அநேகமாக தமிழகத்தில் இப்போ 42 மாவட்ட குழுக்களுக்குன்னா 42 மாவட்ட குழுக்களுக்கும் சொந்த அலுவலகம் இருக்கிறது. அதே போல தமிழகத்தில் இருக்கிற நகர கமிட்டிகள், ஒன்றிய கமிட்டிகள், வட்ட கமிட்டிகள் என்கிற அளவுக்கு சொந்த அலுவலகங்களை உருவாக்கி நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் பல இடங்களிலே இன்றைக்கு தொழிற்சங்கத்துக்கு மாநிலம் முழுவதும் அலுவலகத்தை வைத்திருக்கிறோம். விவசாய அமைப்புக்கு தனியான அலுவலகம் இருக்கிறது. மாதர் அமைப்பு, இளைஞர் அமைப்பு என்கிற எல்லா அமைப்புகளுக்கும் தனித்தனி அலுவலகங்கள் இருக்கிறது. எனவே ஆகவே தான் நான் இங்கே குறிப்பிட்டேன், கட்சி சிறியதாக இருந்தாலும் இன்றைக்கு கட்சிக்கு சொத்து வைத்திருக்கிற கட்சி எது என்று பார்த்தால் அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் பெரிய கட்சியாக இருக்க முடியும். ஏன் என்று சொன்னால், மற்றவங்கெல்லாம் அவங்கவுங்க வீட்டை பெருசாக கட்டிக்கிறாங்க. ஆனால் நாங்கள் எங்கள் வீடை கட்டுவதை பற்றி கவலைப்படவில்லை. கட்சிக்கு அலுவலகங்களை பற்றி கவலைப்படுகிற ஒரே கட்சி மார்க்சிஸ்ட் கட்சியாக இருக்கிற காரணத்தினால்தான் இன்னைக்கு எல்லா இடங்களிலும் அலுவலகங்களை உருவாக்கி, சொந்த அலுவலகங்கள், அதற்கான ஒரு அறக்கட்டளையை உருவாக்கி அந்த அறக்கட்டளையின் கீழே அனைத்து சொத்துகளும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. எனவே அந்த வகையில் குளித்தலை ஒன்றியத்திலே ஒரு அலுவலகத்தை உருவாக்கி இன்றைக்கு அதுக்கான நிதி வசூல் செய்து கட்டி முடித்திருக்கிற நம்முடைய இந்த ஒன்றியம் முழுவதும் இருக்கிற கட்சி தோழர்களுக்கு மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழுவின் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏற்கனவே தோழர்கள் பல்வேறு விவரங்களை எடுத்துச் சொல்லியிருக்கிற சூழ்நிலையில் நான் சுருக்கமாக ஒரு 15-20 நிமிடங்களுக்குள் இன்றைக்கு இருக்கிற சில நிலைமைகளை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து விடைபெறலாம் என்று கருதுகிறேன். நேற்றோடு தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்று ஓராண்டு காலத்தை மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிறைவு செய்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் அறிவாலயத்தில் அவரை சந்தித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்தோம். ஏன் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறோம் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து ஓராண்டு காலத்தில் இன்னைக்கு பல சவால்களை எல்லாம் சந்தித்து அந்த அரசு பல காரியங்களை செய்திருக்கிறது. ஆட்சிக்கு பதவி ஏற்கிற நேரத்திலேயே 2வது அலை உச்சத்திலே இருந்தது. ஆக்சிஜன் பற்றாக்குறையினாலே தமிழகமே மூச்சு திணறி கொண்டிருந்தது. அதிமுக அரசு அவ்வளவையும் கைவிட்ட நிலையில் அந்த 2வது கொரோனா தொற்று அலையை மிக சாதுரியமாக சமாளித்து 3வது அலையும் சமாளித்து இன்றைக்கு அநேகமாக கொரோனா இல்லை என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட நிலைமை தமிழ்நாட்டிலே உருவாக்கி இருப்பது ஒரு பாராட்டுக்குரிய காரியம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல இன்றைய தினம் நீங்கள் பார்த்தால் 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில்
எல்லா நிர்வாக சீர்கேடுகள் அத்துணையும் நடத்தினுடைய விளைவாக தமிழ்நாட்டில் நிதி சுமை என்பது மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது. அதிமுக ஆட்சியை விட்டு போகிற போது தமிழக அரசு செலுத்த வேண்டிய கடன் 5,70,000 கோடி. ஒரு ஆண்டுக்கு வட்டியாக மட்டும் 32,000 கோடியை நம்முடைய வரிப்பணத்திலே இருந்து இந்த அரசு கட்ட வேண்டும். இன்னொரு பக்கம் கொரோனா இருக்கிற காரணத்தினாலே அரசாங்கத்துடைய வருமானம் குறைந்து விட்டது. நம்ம மத்தியில் இருக்கிற மோடி அரசாங்கம் ஜிஎஸ்டி என்று போட்டு எல்லா வரியையும் வசூலித்து அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான பணத்தை கூட கொடுக்க மறுக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட நெருக்கடியான நேரத்தில் இந்த ஓராண்டு காலத்திலே பல சாதனைகளை செய்திருப்பதற்காக அந்த அரசை பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். ஆனால் அதே சமயம் எங்களுக்கு என்னவென்று சொன்னால், நேற்றைய தினம் ஓராண்டுக்கு நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கிற அதே நேரத்தில் நம்முடைய நிதியமைச்சர் சட்டமன்றத்திலே ஒன்றை அறிவித்திருக்கிறார். என்ன அறிவித்திருக்கிறார்? நாங்கள் தேர்தல் அறிக்கையிலே சொல்லி இருக்கிற அரசு ஊழியர்களுக்கு பழைய போனஸ் திட்டத்தை வழங்குவதற்கு சாத்தியமே இல்லை என்று அறிவித்திருக்கிறார். நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தேர்தல் அறிக்கையிலே ஒன்றை சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு முதலாண்டு நிறைவிலே இது எங்களாலே முடியாது என்று சொன்னால் அது மக்களை அவமதிக்கிற செயலாக ஆகாதா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நம்பகத்தன்மையை கேள்வி எழுப்பாதா? இப்படித்தான் நீங்கள் ஏமாற்றி விட்டீர்கள் என்று மக்கள் நினைக்க மாட்டார்களா? எப்படி நிதியமைச்சர் அப்படி சொல்ல முடியும்? இன்னொரு பக்கம் முதலமைச்சர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த 5 ஆண்டு காலத்துக்குள்ள நாங்கள் கொடுக்கிற எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி விடுவோம், ஒன்றை கூட நான் விடமாட்டேன் என்று அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் ஒன்றை கூட விடாமல் நாங்கள் நிறைவேற்றுவோம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஆனால் நிதியமைச்சர் என்ன சொல்றாரு? நாங்கள் கொடுத்த வாக்குறுதியில் பழைய போனஸ் திட்டத்தை அமுலாக்கவே முடியாது என்கிறார். எனவே நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு இந்தியாவிலே ஒரு முக்கியமான பங்கினை ஆற்றி கொண்டிருக்கிறது. மத்தியிலே இருக்கிற மோடி அரசாங்கத்தினுடைய அரசாங்கத்தை எதிர்த்து, அதனுடைய மதவெறி அரசியலை எதிர்த்து போராடுகிற ஒரு அணியிலே திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. இந்த அரசு தான் மோடி நிறைவேற்றிய வேளாண் சட்டங்களை எதிர்த்து சட்டமன்றத்திலே தீர்மானத்தை நிறைவேற்றி டெல்லியிலே போராடுகிற விவசாயிகளுக்கு நான் பக்கபலமாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். ஒரு அரசு தான் போராடுவது என்பது மட்டுமல்ல, டெல்லியிலே போராடுகிற விவசாயிகளுக்கு இந்த அரசு பக்கபலமாக இருக்கும் என்று சொன்னார்கள். கேரளத்திலே இருக்கிற பினராயி விஜயன் அரசாங்கம் அதற்கு முன்னாலே அப்படிப்பட்ட தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறது. பிறகு இப்போது அந்த சட்டம் வாபஸ் பெற்றிருக்கிற நிலைமையை பார்க்கிறோம். எனவே மோடி அரசாங்கத்தை எதிர்த்து போராடுகிற ஒரு மகத்தான அணி, அந்த அணியினுடைய தலைமை பீடத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு ஆதரிப்பது என்பது மட்டுமல்ல, தொடர்ந்து இந்த அணி பலப்பட வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். ஏன்னா மத்தியில் இருக்கிற மோடி அரசாங்கத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். அது என்ன அரசாங்கமாக நடக்குது? மோடி என்ன ஆட்சியாக நடத்துகிறாரு? மோடி என்ன பிரதமராக இருக்கிறாரு? மோடி பிரதமர் என்று சொல்லுவதா அல்லது இந்த நாட்டினுடைய ஏகபோக முதலாளிக்கு புரோக்கர் என்று சொல்லுவதா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. அவருக்கு பிரதமர் என்கிற பதவியை விட ஒரு புரோக்கர் என்கிற பதவிதான் பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எப்படிங்க பிரதமரை பார்த்து இப்படி சொல்றீங்கன்னு சில பேர் கேட்கக்கூடும். நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால், இன்றைய தினம் பிரதமர் அறிவித்திருக்கிறார், கடந்த 6 மாதங்களாக நடைபெற்று கொண்டிருக்கிறது, இந்த நாட்டிலே இருக்கிற பொதுத்துறைகளை எல்லாம் அடிமாட்டு விலைக்கு தனியாருக்கு விற்று கொண்டே இருக்கிறார்கள். ஏற்கனவே இந்தியாவிலே ஏர் இந்தியா என்கிற விமானங்கள் இருந்தது. அந்த விமானங்கள் எல்லாம் இப்போது இந்தியாவுக்கு சொந்தம் கிடையாது. அதையெல்லாம் டாட்டாவுக்கு விற்று விட்டார்கள். இந்தியாவிலே 12 விமான நிலையங்கள் இருந்தது. சென்னையில் இருப்பதை போல நம்முடைய கோயம்புத்தூர் 12 விமான நிலையங்கள். நீங்க மோடி மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. 12 விமான நிலையங்களை யார் வேணாலும் வாங்கிக்கலான்னு அறிவிச்சார். என்ன இங்க இருக்கிற டீ கடைக்காரரா போய் விமான நிலையத்தை வாங்க போறாரு? இங்க வச்சிருக்கிற மளிகை கடைக்காரரா போய் விமான நிலையத்தை வாங்க போறாரு? 12 விமான நிலையங்கள் மொத்தமா வியாபாரம், ஒன்று தனியா கூட கிடையாது.
12 விமான நிலையங்கள் மொத்தமா அதனுடைய ஒட்டுமொத்தமான மதிப்பு எவ்வளவு இருக்கும்? 5000 கோடி இருக்கும். அதனுடைய ஒட்டுமொத்தமான மதிப்பு 5 லட்சம் கோடி இருக்கும். அந்த விமான நிலையங்களை ஏலம் விட்டார்கள். 55,000 கோடிக்கு அதானிங்கிற பெரிய முதலாளி அதை வாங்கிட்டு போனார். அப்படி வாங்கிட்டு போனார்ல, அந்த 55,000 கோடிக்கு அவர் பணத்தையா கட்டினாரு? அவர் மனைவி நகை நட்டை வித்தா கட்டினாரு? அவங்க பார்ட்னர் சொத்தை வித்தா கட்டினாரு? கிடையாது. 55,000 கோடிக்கு அப்படியே பேங்க்ல கடனை வாங்கினாரு. உடனே பேங்க் 55,000 கோடி அப்படியே அள்ளி கொடுத்தாம்பா. நீங்க போய் கேட்டா 50 ரூபா கொடுப்பானா பேங்க்ல? ஒரு 5,000 ரூபா கடனுக்கு நம்ம எவ்வளவு அலைஞ்சு நாந்து அறுத்து போகுது. 55,000 கோடியை அப்படியே கொடுத்தான். பேங்க்ல வாங்கின கடனை அப்படியே மோடி கிட்ட கொடுத்து 12 விமான நிலையத்தை இவருக்கு சொந்தமாக்கிட்டார். அதோட விட்டாங்களா? அடுத்த வருஷம் மோடி வந்தார். மோடியை போய் அதானி பார்த்தாரு. எனக்கு 55,000 கோடி கடன் பாக்கி இருக்கு, பேங்க்ல நான் வாங்கினேன், என்னால் வட்டி கட்ட முடியல. என்ன 55,000 கோடி கடனை வாங்கினீங்க, அவன் என்ன உனக்கு ஜப்தி நோட்டீஸ் கொடுத்தானா? உனக்கு வந்து ஏதாவது காரை பிடுங்கினானா? ஒரு விமான நிலையத்துக்கு சீஸ் பண்ண சீல் வச்சானா? ஒன்றும் கிடையாது. உடனே மோடி கிட்ட போய் சொன்னார். உடனே மோடி பார்த்தாரு. அடுத்த நாள் அந்த 55,000 கோடி ரூபா வட்டி கடன், வங்கி கடனை அப்படியே தள்ளுபடி பண்ணிட்டார். எவ்வளவு பெரிய கேப்பாரித்தனம், எவ்வளவு பெரிய ஃப்ராடு! என்னையா இந்த நாட்டில் நீங்க என்ன நாடகமா நடத்துறீங்க? இருக்கிற வாய பூரா எரிச்ச வாயை நடத்திட்டீங்களா? 55,000 ரூபாய்க்கு 55,000 கோடிக்கு விமான நிலையத்தை விற்பாங்களா? அவர் பேங்க்ல போய் கடன் வாங்கிட்டு வந்து கட்டுவாராம். அடுத்த வருஷம் அந்த கடனை பூரா நீங்க தள்ளுபடி பண்ணுவீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? 12 விமான நிலையங்களை இலவசமாகவே அதானிக்கு நீங்க கொடுத்துருக்கீங்கன்னு தானே அர்த்தம். ஒரு 3 சென்ட் நிலம் நமக்கு இடமா கொடுப்பானா? நிற்கிறார இவருக்கு வீட்டு மன பட்டா கேட்டா என்னமா கிடைக்குமா? எத்தனை பேர் மனு கொடுத்து அழிஞ்சு போன ஆட்கள் நம்ம நாட்டில். எத்தனை பேருக்கு இந்த நாட்டில் 3 சென்ட் நிலம் கிடைக்க பட்டா கிடைச்சது? கிடைக்கல. ஆனால் 12 விமான நிலையங்கள், பல ஆயிரம் கோடி ரூபாய் பெருமானம் உள்ள விமான நிலையங்கள் அதானிக்கு இலவசமாகவே வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அதானி, நான் என்ன கேட்கிறேன்னா, அதானிக்கு இப்படி புரோக்கர் வேலை செய்கிறது தான் மோடி என்று சொன்னால் அவர் எப்படி பிரதமர் சொல்றது? அவரை பிரதமர் சொல்லாமா? அவர் புரோக்கர் சொல்லாம வேற என்ன சொல்ல முடியும்? எனவே அருமை நண்பர்களே, இன்றைக்கு நீங்கள் பார்த்தால் இந்த நாட்டினுடைய எல்லா பொதுத்துறைகளும் விற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். இப்போ போற போக்கில் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அறிவிச்சிட்டார் என்ன தெரியுமா? இனிமேல் இந்த 4 வழி சாலை நெடுஞ்சாலை எடுக்கிறது இல்லையா, அந்த நெடுஞ்சாலை 22,000 கிலோமீட்டருக்கு யாராவது ஒருத்தர் எடுத்துக்கலாம். ரயில்வே தண்டவாளங்கள் 28,000 கிலோமீட்டர் யார் வேணாலும் வந்து வாங்கிக்கிங்க. 28,000 கிலோமீட்டர் ரயில் தண்டவாளம் இன்னைக்கு ஏலமிடப்படுகிறார். பாசஞ்சர் ரயில், எக்ஸ்பிரஸ் ரயில், இந்த நாட்டில் இருக்கிற ரயில்வே நிலையங்கள், கோயம்புத்தூர் ரயில் நிலையம் இருக்கு, நம்முடைய மதுரை ரயில் நிலையம் இருக்கு. நாளைக்கு மதுரை ரயில் நிலையம் யாருக்கு சொந்தமாகும் தெரியாது. கோயம்புத்தூர் ரயில் நிலையம் யாருக்கு சொந்தமாகும் தெரியாது. ஆகவே நீங்க மோடி ஆட்சியை விட்டு போறதுக்குள்ள இந்த நாடு ஒட்டுமொத்தமான அம்பானிக்கும் அதானிக்கும் டாடா பிர்லா போன்ற முதலாளிகளுக்கு சொந்தம் என்கிற நிலைமை என்பது இருக்கிறது. என்ன நியாயம்? ஏன் அதை போய் விற்கிறீங்க? கேட்டா என்ன சொல்றாரு? பணம் இல்லை. ஏன் பணம் இல்லாம போச்சு? அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லை. அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லை, அதனாலதான் நாங்க வரி போடுறோம். பெட்ரோல் விலை ஏறி போச்சுங்கிறீங்க. இன்னைக்கு பெட்ரோல் விலை ஏறுது, டீசல் விலை ஏறுது. பெட்ரோலை போடுற போது ஒரு விலையா இருக்கு, போட்டு பில்லை கொடுக்குற போது இன்னொரு விலையா இருக்கு. சமையல் எரிவாயு எப்படி ஏத்துறான் பாருங்க. நேற்று மட்டும் ஒரு சிலிண்டருக்கு 50 ரூபாய் ஏறி போச்சு. மொத்தத்தில் பார்த்தா இந்த ஒரு வருஷத்துல 350 ரூபாய் ஏறி இருக்கு. கேட்டா மோடி என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த அம்மையார் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன பண்றது, மக்களுக்கு நாங்கள் சேவை செய்ய வேணாமா? மக்களுக்கு திட்டங்களை நிறைவேற்ற வேண்டாமா? மக்களுக்கு எவ்வளவெல்லாம் செய்கிறோம், ஆகவே தான் நாங்கள் வரியை போடுறோம். அது மட்டும் இல்லை,
மோடி ஆட்சிக்கு வந்து இந்த 7 வருஷத்துல பெட்ரோல் டீசல் மேல போட்டிருக்கிற செஸ் வரி இருக்கு பாருங்க, அதுல சம்பாதிச்சது மட்டும் 28 லட்சம் கோடி ரூபாய். 28 லட்சம் கோடி. நமக்கு லட்சத்தையும் தெரியாது, கோடியும் தெரியாது. 28 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்கு. யார் வீட்டு பணம்? எல்லாம் 2 வீலர் காரரு, எல்லாம் லாரி ஓட்டுறவரு, எல்லாம் கார் வச்சிருக்கிறவரு, சமையல் எரிவாயுல பல லட்சம் கோடி வருமானம். இதெல்லாம் நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவு 28 லட்சம் கோடியை சம்பாதிச்சீங்களே, இதுல மக்களுக்கு ஏதாவது கொடுத்தீங்களா? விவசாயிகளுக்கு ஏதாவது கொடுத்தீங்களா? கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது செஞ்சீங்களா? அவர் என்ன சொல்றாருன்னா, 28 லட்சம் கோடி ரூபாய் சம்பாதிச்சு யாரா கொடுத்துருக்கான்னு பார்த்தா, இந்த 7 வருஷத்துல மட்டும் அம்பானிக்கு அதானிக்கு 142 பெரிய பெரிய கம்பெனி, மொத்தம் இந்தியாவில் 142 பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிகள், அவனுக்கு மட்டும் 10.25 லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவில் வங்கியில வராக்கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கிறார். இந்த குளித்தலையில ஒரு விவசாயிக்கு மோடி கடன் தள்ளுபடி பண்ணிருக்காரா? ஒரு வியாபாரிக்கு மோடி கடன் தள்ளுபடி பண்ணிருக்காரா? ஒரு ஆட்டோ வாங்கின தொழிலாளிக்கு மோடி கடன் வாங்கியிருக்கிறாரா? ஒரு காரு லாரி வாங்கி இருக்கிற அவங்களுக்கு மோடி மத்திய அரசு கடனை தள்ளுபடி பண்ணிருக்கா? சாதாரண மக்கள் கடனை தள்ளுபடி பண்ணுங்கன்னு கேட்டா தள்ளுபடி பண்ண மாட்டார். ஆனா 10.25 லட்சம் கோடி 10.25 லட்சம் கோடி ரூபாயை யாருக்கு நீங்க கடன் தள்ளுபடி பண்றீங்க? அம்பானி அதானி 142 முதலாளிக்கு கடனை தள்ளுபடி பண்ணிட்டார். அவன் என்ன, அவங்க எல்லாம் கடன் கட்ட முடியாத ஆளா? கடன் பண்ண கட்ட முடியாம வீட்டுல அடுப்புல பூனை தூங்குறவங்க குடும்பமா அது? கோடீஸ்வர குடும்பங்கள். ஆசியாவிலேயே பெரிய பணக்காரனா இருக்கார் அதானி அம்பானி, அவருக்கு கடனை தள்ளுபடி பண்ற. ஆசியாவிலேயே அவர் தான் பெரிய பணக்காரர். அவருக்கு என்னையா கடன் தள்ளுபடி? அதுக்கு எதுக்கு அரசாங்க பணத்தை எடுத்து கட்டுறீங்க? பெட்ரோல் விலையை ஏத்தி டீசல் விலையை ஏத்தி மக்களுக்கு ஏதாவது செய்வேன்னு பார்த்தா அந்த பணத்தையும் அம்பானிக்கு அதானிக்கு கொடுக்கிற ஒரு நாட்டினுடைய பிரதமர் இந்த நாட்டு பிரதமரா? இந்த நாட்டுடைய முதலாளியுடைய புரோக்கர் என்று சொல்லாம மோடியை வேற என்ன சொல்ல முடியும்? எனவேதான் இப்படிப்பட்ட இந்த மோடி அரசாங்கம் இப்ப நீங்க அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு பக்கம் பார்த்தா விவசாயிகளுக்கு வேதனை தீரல, உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளுக்கு நியாயமான விலை கிடைக்கல, சிறு குறுக்கு எனக்கு அனுபவத்தோடு நம்ம இவர் சொன்னார், நம்முடைய ஜோதிபாபு சொன்னார், நூல் விலை ஏறி போய் ஜவுளி தொழிலே அழிஞ்சுக்கிட்டு இருக்குது, இரும்பு விலை ஏறி நம்முடைய சிறு குறு தொழிலாம் அழிஞ்சு கிடக்குது, சாதாரண சிறு குறு தொழில்களை நடத்த முடியாத அளவுக்கு நிலைமை போய்கிட்டு இருக்கு. படிச்ச இளைஞர்களுக்கு இன்னைக்கு வேலை கிடையாது. படிச்ச இளைஞர்களுக்கு வேலை இருக்கிறதா? வரலாற்றில் இல்லாத அளவுக்கு வேலை இல்லாத திண்டாட்டம் பெருகி போயிருக்கிறது. எனவே இப்படியான இந்த நெருக்கடிகள் வளர்ந்து கொண்டிருக்கிற போது என்ன செய்யலாம் தெரியுமா? இதுல இந்த மக்களுடைய மனநிலையை மாற்றணும், இதுல இந்த மக்களுடைய எண்ணங்களை மாற்ற வேண்டும். என்ன ஆரம்பிச்சுட்டாரு? நேற்று போய் அமித்ஷா பேசுறாரு, என்னன்னா உடனடியாக நாங்கள் குடியுரிமை சட்ட திருத்தத்தை அமல்படுத்த போகிறோங்கிறார். என்னையா குடியுரிமை சட்ட திருத்தம்? அந்த சட்டத்தை அமல்படுத்தினா என்ன கிடைக்க போகுது? அது என்ன விலைவாசியை குறைக்க போகுதா? அது வேலை இல்லாதவனுக்கு வேலை கிடைக்க போகுதா? வீடு இல்லாதவனுக்கு வீடு கிடைக்க போகுதா? என்னன்னா அதிகாரிகள் அடுத்த மாசத்துல உங்க வீட்டுக்கு வருவாரு, உன் பேரை கேட்பாரு, உன் பிறந்த தேதி கேட்பாரு, உங்க அப்பா பேர் என்ன, அவரு பிறந்த தேதி என்ன, அவர் பிறந்ததுக்கு என்ன ஆதாரம், இதெல்லாம் கொடுத்தாதான் நீ இந்த நாட்டினுடைய குடிமகன், நீ இந்த நாட்டினுடைய குடிமகன். இதெல்லாம் நீ கொடுக்கலன்னா உனக்கு குடியுரிமை கிடையாது. இப்ப இலங்கையில வந்து அகதிகள் தங்கியிருக்காங்கல்ல, அந்த மாதிரி நீ அகதிகளா மாறி போயிரு, நீ அகதியா மாறிதான் இருக்கணும். எனவே இந்த நாட்டில் இந்த குடியுரிமை சட்டத்தை பயன்படுத்தி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை இல்லை என்று சொல்லி அவர்களை நாட்டை விட்டு வெளியேற்றுகிற ஒரு நயவஞ்சக திட்டத்தை இன்றைக்கு அமலாக்க போகிறார்கள். அப்புறம் பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்தில் பிள்ளைய போகுது, பள்ளிக்கூடத்தில் படிக்க போகுது காலேஜுக்கு. எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்குல்ல, இப்போ கிறிஸ்துன்னா சர்ச்சு சிலுவை போட்டுக்குவாரு, இந்து பையன் வந்து திருநீர் வச்சுக்குவாரு, ஒருத்தர் ராமம் போட்டுக்குவாரு,
நம்ம பிள்ளைய பெண் பிள்ளைய போனால் அது நெத்தியில் பொட்டு வச்சுட்டு போகும். அது மாதிரி இஸ்லாமிய பெண்கள் தங்களுடைய முகத்தை மூடிக்கொள்ளுகிற துணியை போட்டுட்டு போகிறாங்க. என்ன கெட்டு போச்சு, அதனால் உனக்கு என்ன ஆபத்து, அவவே விரும்புகிற மாதிரி போய்கிட்டு இருக்கிறாங்க. காலங்காலமாக இப்படி தானே போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு பிஜேபி என்ன சொல்லுகிறது, அந்த ஹிஜிப் என்கிற அந்த துணியை அணிஞ்சுக்கிட்டு வரக்கூடாது, அந்த துணியை உள்ள விடமாட்டோம். நீ ஹிஜிப் அணிஞ்சிட்டு வந்த அந்த துணிக்கு பேர் ஹிஜிப்னு பேர். அதை போட்டுக்கிட்டு வந்தால் காலேஜ் உள்ளே போவாத, அதை போட்டுட்டு வந்தால் பரீட்சை எழுத போக முடியாது. நான் என்ன கேட்குறேன்னா, இது என்ன நியாயம்? ஏன் அந்த பெண்களை பழிதிக்கிறீங்க? இஸ்லாமிய பெண்கள் படிப்பது உங்களுக்கு பிடிக்கலையா? இஸ்லாமிய பெண்கள் பட்டதாரிகளை வரக்கூடாதா? எனவே இன்னைக்கு எதற்காக என்று சொன்னால், இந்த அடித்தட்டு இந்த மக்களுடைய வாழ்வு கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குது. என்னைக்கு வெடிக்கும்னு தெரியாது. விவசாயிகள் கிளர்ந்து எழுந்ததை போல இந்த நாடு குமரி கொண்டிருக்கிறது. வேலையில்லாத இளைஞர்கள் எழுச்சி கொண்டிருக்கிறார்கள். விலைவாசினால மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு டீ கடையில் சென்னைக்கு போனா ஒரு டீ 22 ரூபா 25 ரூபா. 25 ரூபா கொடுத்து ஒரு டீ கொடுத்தா ஒருத்தன் டீ குடிப்பானா? அவனுக்கு ஒரு நாளைக்கு இந்த ஊர்ல டீ என்ன, ஒரு சிலிண்டருக்கு 50 ரூபா 100 ரூபா ஏத்துனீங்கன்னா அப்புறம் டீ விலையே ஏறாது. டீசல் விலை ஏறினா எல்லா விலையும் ஏறாது. எனவே விலைவாசி தாங்க முடியாத அளவுக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது. எனவே விலைவாசி வேலையில்லா திண்டாட்டத்தினாலே கொந்தளித்து போயிருக்கிறார்கள். 10 விரலால பாடுபட்டு 5 விரலாலே அள்ளி சாப்பிட முடியாத விவசாயிகள் இன்னைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்திய நாடே இன்னைக்கு கொந்தளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற போது இந்த மக்களை எப்படா பிரிக்கிறது பார்த்தா, எப்படா குறுக்கு சால் ஓட்டுறது, இவனை ஒன்னா சேர விடக்கூடாது. ஆகவே என்ன பண்றீங்க, இவனுக்குள்ள ஒன்னா சேராம ஏற்கனவே சாதி இருக்கு, இந்த சாதிக்கு அந்த சாதிக்கு சண்டையை உண்டாக்கு. நீ மேல் சாதி, நீ கீழ் சாதி, 2 பேரும் ஒன்னா இருக்காத ஒன்று சண்டையை உண்டாக்கு. இவன் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சண்டையை உடைச்சுக்கிட்டோம். அப்புறம் பார்த்தா நீ இந்து, நீ இஸ்லாமிய, நீ கிறிஸ்து, ஆகவே இவர்களுக்குள்ள சண்டையை உண்டாக்கி இன்றைக்கு கலவரத்தை உண்டாக்குகிற காரியத்தை தான் இன்றைக்கு மோடி செய்து கொண்டிருக்கிறார். எனவேதான் அருமை நண்பர்களை இன்றைக்கு நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த மோடி ஆட்சி நீடிக்கிற ஒவ்வொரு நாளும் இந்தியாவிற்கு ஆபத்து, இந்திய மக்களுக்கு ஆபத்து, இந்திய மக்கள் ஒற்றுமைக்கு ஆபத்து, இந்தியாவுடைய ஜனநாயகத்துக்கு ஆபத்து. ஒரு பாசிச குணம் கொண்ட ஆட்சியாக இந்த ஆட்சி மாறிக்கொண்டிருக்கிறது. எனவேதான் திராவிட முன்னேற்ற கழக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இந்த மோடி ஆட்சியை நாம் நீடிக்க விடக்கூடாது, இந்த மோடி ஆட்சியை இந்த மண்ணிலே இனிமேல் அனுமதிக்கவே கூடாது என்கிற அடிப்படையிலே எப்படி தமிழ்நாட்டிலே ஒன்றிணைந்திருக்கிறோமோ அதே போல இன்றைக்கு இந்தியாவிலே ஒன்றிணைக்கிற காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். எனவே வரக்கூடிய காலங்களில் இந்த மோடி அரசாங்கத்தை எதிர்த்து, இவருடைய மதவெறி அரசியலை எதிர்த்து விவசாயிகளுக்கு விரோதமான சாதாரண சிறிய குறுகிய தொழில்களை அழித்து நாசமாக்குகிற, வேலையில்லா இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க மறுக்கிற எவ்வளவு பெரிய, என்னன்னா எல்ஐசி நிறுவனம் என்கிற ஒரு நிறுவனம் இருக்கிறது. 52ல் அதை உருவாக்குறதுக்கு அரசாங்கம் 5 கோடி ரூபாய் மூலதனம் போட்டது. 5 கோடி. இன்னைக்கு அவருடைய ஒட்டுமொத்தமான சொத்து 34 லட்சம் கோடி. அந்த எல்ஐசி நிறுவனத்தை இன்னைக்கு விற்க முடிவு செய்து விட்டார்கள். அதனுடைய பங்குகள் இப்போது விற்கப்படுகிறது. 34 லட்சம் கோடி இந்த அரசாங்கத்தினுடைய நிறுவனமா இருக்கிற எல்ஐசி நிறுவனத்தை நாளைக்கு தனியார் வாங்கிவிட்டார் என்று சொன்னால் அந்த எல்ஐசி நிறுவனத்தில் இடஒதுக்கீடு அமலாகுமா? பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்குமா? பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்குமா? எனவே இடஒதுக்கீடு கொள்கையை சாவு மணி அடிப்பதற்கு பொதுத்துறைகளை எல்லாம் தனியாருக்கு தாரை வார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் இந்திய நாடு சாதாரணமாக இல்லை. பக்கத்திலே இருக்கிற இலங்கையை பாருங்கள். நான் கடைசியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 50 ஆண்டுகளாக தமிழர்களை பார்த்தால் சிங்களர்கள் விரோதி என்பார்கள், சிங்களர்களை பார்த்தால் தமிழர்கள் விரோதி என்பார்கள், இஸ்லாமியர்களை பார்த்தால் கிறிஸ்துவர்கள் விரோதி என்பார்கள், கிறிஸ்துவர்களை பார்த்தால் இஸ்லாமியர்கள் விரோதி என்பார்கள். 50 வருஷமா சண்டை. எவ்வளவு பேர் செத்திருக்கிறார்கள், எவ்வளவு கொடூரம் இங்கே நடந்திருக்கிறது. இந்த மக்களை சிங்களனுக்கும் தமிழனுக்கும் சண்டையை உண்டாக்கி
அந்த ரத்தத்தை குடிக்கக்கூடிய காட்டேரிகளாகத்தான் அங்கே இருக்கிற ராஜபக்சே அரசாங்கங்கள், இலங்கை அரசாங்கம் இருந்தது. இஸ்லாமியனுக்கும் இந்துக்களுக்கும் சண்டையை உண்டாக்கி அங்கே மதவெறியை உண்டாக்கினார்கள். ஆனால் இப்போது நிலைமை என்ன? இப்போது நிலைமை என்ன? எந்த சிங்களனும் எந்த தமிழனும் மோதி கொண்டிருந்தானோ அவர்களெல்லாம் இன்றைக்கு ஒரே குரலிலே ஒன்றாக சேர்ந்து கோத்தபய அரசாங்கமே நாட்டை விட்டு வெளியேறு என்று கோருகிற அப்படிப்பட்ட நிலைமை உருவாகியிருக்கிறது. எந்த இஸ்லாமியனும் எந்த கிறிஸ்துவனும் பரஸ்பரம் மோதி கொண்டார்களோ அவர்களெல்லாம் இன்றைக்கு ஒன்றாக சேர்ந்து நாங்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கிறோம், இந்த நாட்டை காட்டி கொடுக்கிற கோத்தபயவே நீ வெளியேறு என்று இன்றைக்கு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால், அப்படிப்பட்ட நிலைமை இலங்கையில் வந்திருக்கிறது. அப்படி இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு முதலமைச்சர் நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார், அங்கே போராடுகிற தமிழ் மக்களுக்கு நான் இங்கிருந்து அரிசி அனுப்ப போகிறேன்னு கேட்டார். உடனே இலங்கையில் இருக்கிற தமிழ் மக்களுடைய கட்சி தலைவர்கள், தமிழ் மக்களுக்கான தலைவர்கள் எல்லாம் மோடிக்கு கடிதம் எழுதினாங்க. ஐயா, எங்கள் நாட்டில் நாங்கள் தமிழர்கள் தனியா சிங்களர்கள் தனியா இல்லை, தமிழர்கள் வேறு சிங்களர்கள் வேறு என்று இல்லை, இஸ்லாமியர்கள் வேறு கிறிஸ்து வேறு என்று இல்லை, நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம். நீங்கள் ஏதாவது பொருள் கொடுத்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் சேர்ந்து கொடுங்க, அதுதான் எங்களுக்கு நீங்கள் செய்கிற நல்லது என்று அவர்கள் கடிதம் எழுதினார்கள். சட்டமன்றத்திலே மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். அப்படிப்பட்ட செய்தி வந்தபோது நான் நெகிழ்ந்து போனேன் என்று சொல்லுகிறார். நான் நெகிழ்ந்து போனேன் என்று சொல்லுகிறார். எதற்காக? என்னதான் நீங்கள் மதத்தை தூண்டிவிட்டாலும், என்னதான் சாதியை தூண்டிவிட்டாலும், என்னதான் இனவெறியை நீங்கள் கிளப்பினாலும், இந்த அடித்தட்டு எரிகிற மக்கள் இன்றைக்கு இல்லாவிட்டாலும் என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஒன்றாக திரண்டு போராடுவார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் பக்கத்திலே இருக்கிற இலங்கை. என்ன சண்டைன்னா சாதாரண சண்டை கிடையாது. லட்சக்கணக்கான பேர் இறந்து போனார்கள், சில லட்சம் பேர் உயிர் பறிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த மண்ணிலேயே இன்றைக்கு சிங்களன் தமிழன் என்று பாகுபாடு இல்லாமல், இஸ்லாமியன் கிறிஸ்துவன் என்கிற பாகுபாடு இல்லாமல், பௌத்தன் கிறிஸ்துவன் என்கிற இந்து என்கிற பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கிறார் சொன்னால், இன்றைக்கு நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், விரைவிலே மோடி அரசாங்கத்தை எதிர்த்து காஷ்மீரிலே இருக்கிற மனிதனிலிருந்து கன்னியாகுமரி வரையிலே இருக்கிற உழைப்பாளிகள் ஒன்றாக திரண்டு போராடுகிற காலம் வரத்தான் போகிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனவே இந்த பகுதியிலே இருக்கிற மக்கள், வியாபாரிகள் தொழில் செய்ய முடியவில்லை, சிறிய தொழிலாளர்கள் தொழில் செய்ய முடியவில்லை. இன்றைக்கு இங்கே இந்த குளித்தலையில இருந்து 3000 பேர் கரூருக்கு வேலைக்கு போகிறார்கள், தினம் 3000 பேர். அங்கே இன்னைக்கு ஜவுளி தொழில் முடங்க போகிறது. ஜவுளி தொழில் முடங்கினால் இந்த 3000 பேருடைய எதிர்காலம் என்ன? இவர்களுக்கு என்ன வேலை கிடைக்கும் என்பதை எல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே அவர்களை பொறுத்தவரையிலே சின்ன தொழில் இருக்கக்கூடாது, சின்ன வியாபாரம் இருக்கக்கூடாது, சிறு குறு தொழில்கள் இருக்கக்கூடாது. எல்லாமே பெரிய கார்ப்பரேட் முதலாளிகள் தான். பெரிய பல 1000 கோடி ரூபாய்க்கு வைத்திருக்கிற கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு இந்த நாட்டை தாரை வார்க்கிற ஒரு அரசைத்தான் இந்த அரசு மேற்கொள்ளுகிறது. எனவேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து இன்றைக்கு நாங்கள் பணியாற்றுகிறோம். மரியாதைக்குரிய டாக்டர் நம்முடைய முதலமைச்சரை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஓராண்டு காலத்திலே உங்களுடைய ஆட்சிக்கு நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கிற அதே நேரத்தில் இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க? எனக்கு முன்னாடி பேசினார், இந்த நீதிமன்றம் உத்தரவு போட்டுருச்சுன்னு சொல்லி ஏழை எளிய மக்களுடைய வீடுகளை இடிக்கிறீங்க. இன்னைக்கு காலையிலே சென்னையிலே வீடுகளை இடிக்க போயிருக்கிறார்கள். அந்த மக்கள் பதறி இருக்கிறார்கள். ஐயா, 10வதுக்கு என் புள்ள படிக்குது, என் பொண்ணு 10வது பரீட்சை எழுதுது, ஒரு 15 நாள் அவகாசம் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஏன் 15 நாள் அவகாசம் கொடுத்தா என்ன குடியா மொழிவிடும்? நாடு அழிஞ்சா போயிடும், சென்னை நகரம் இல்லாமலா போயிடும்? என்னையா அந்த அதிகாரிகளுக்கு அவ்வளவு அகங்காரம்? ஆனால் அதையும் மீறி இடித்திருக்கிறார்கள். இந்த ஆத்திரத்திலே ஏற்பட்ட கண்ணையன் என்கிற ஒரு மனிதர் தன் மீது பெட்ரோலை ஊத்தி கொண்டு இன்றைக்கு தீ வைத்து கொளுத்தி கொண்டு இன்றைக்கு மருத்துவமனையிலே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். 90% காயம் ஏற்பட்டிருக்கிறது.
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, இது இந்த ஆட்சிக்கு நல்ல பெயரை உண்டாக்குமா? இதற்காகத்தான் நாமெல்லாம் சேர்ந்து மக்களிடத்திலே பணியாற்றினோமா? எனவே நீதிமன்றம் சொல்லுகிறது என்று சொல்லி மக்களுடைய வீடுகளை இடிப்பது என்ன நியாயம் என்றுதான் நாங்கள் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம். அதே போல இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகள் கொழுந்து விட்டு கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது. அவைகளையெல்லாம் நீங்கள் சீர் செய்ய வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் மத்தியிலே இருக்கிற மோடி அரசாங்கத்தை எதிர்த்து போராடுகிற அந்த இலக்கை அடைவதற்கு நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து செயல்படுவோம். அதே நேரத்தில் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிற போது, விவசாயம் பாதிக்கப்படுகிற போது, குடிசைகள் இடிக்கப்படுகிற போது, வேலை இல்லாத வாலிபர்களுக்கு வேலை கிடைக்காத போது, வாழ்வாதாரத்துக்காக போராடுகிற மக்களுக்கு என்றைக்கும் பக்கபலமாக உற்ற துணையாக நாங்கள் திகழ்வோம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி உங்கள் மத்தியிலே இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.